3 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் எடுத்துக்கிட்டு பாதி தேங்காயை வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. பிறகு 3 ஸ்பூன் கரம் மசாலாவை 300 கிராம் மட்டனோட கலந்து சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை நல்லா ஊற வச்சிடுங்க. மசாலா நல்லா உள்ள இறங்குறதுக்கு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு பக்கத்துல வச்சிடுங்க. புதினாவும் கொத்தமல்லி தழைகளையும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நறுக்கிய தேங்காயும் தக்காளியும் வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நறுக்கிய தேங்காய மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியும் எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. ஒரு சட்டியில இல்ல குக்கர்ல 75 ml எண்ணெயை ஊத்திக்கோங்க. அதோட 35 ml நல்லெண்ணெயும் ஊத்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயில நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு வெங்காயம். இதோட இஞ்சி பூண்டு விழுதியும் எடுத்து நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு 2 நிமிஷம் கழிச்சு தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளியில இருக்கிற நீர் வெளியாகி அது இன்னும் ஈஸியா வதங்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ கிரஷ் பண்ணி வச்ச கோகோனட்டை எடுத்து அதுல இருந்து தேங்காய் பாலை நல்லா உறிஞ்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே அதுல 1 ஸ்பூன் இல்லைன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. பிறகு அதுல ஊற வச்சிருந்த மசாலால ஊற வச்சிருந்த மட்டனையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா மட்டனை ஊற வச்சிருந்த சட்டி இருக்குல்ல, அந்த பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா கலந்து அதுல ஊத்திடுங்க. பிறகு தேவையான அளவு உப்பை அந்த மட்டனோட கலந்துக்கங்க. இப்போ இதுல புதினா கொத்தமல்லி தழைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மட்டன்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அது குக் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச தண்ணிய அந்த சட்டியில சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. பிறகு குக்கரை மூடி 15 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் மட்டன் நல்லா குக் ஆகி வந்திருக்கும்.
இப்போ அதுல இருந்து குக்கர் விசில நீக்கினா ஸ்டீம் வெளியாகும். ஆவி போற அளவுக்கு அதை விட்டுருங்க. இப்போ விசில நீக்கிட்டு குக்கருடைய மூடியை திறக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும், அதே சமயத்தில் வாசனையும் நல்லா வந்திருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சிருந்த தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. இதோட புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனைக்கும் ஃப்ளேவருக்குமா நெய்யும் கலந்துக்கங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி குறைவா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. மறுபடியும் தேங்காய் பாலை ஊற்றிருக்கோம்ல, இப்போ மறுபடியும் குக்கர் மூடிய மூடி அதில் விசில வச்சு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா மட்டன் கறி தயார். இந்த சுவையான மட்டன் கறியை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பரோட்டா வேண்டும்ல. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு 500 கிராம் மைதா, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து மாவை தயார் பண்ணி 3லிருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. பிறகு அதை நல்லா 10 ஈக்குவலாக பிரித்து உருண்டை செய்து அதை நல்லா தின் லேயராக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அது மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்மூத்தான பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழம்பு தயார் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாவை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா பதத்துக்கு வந்திருக்கும். அப்போது குழம்பு ரெடியானதுமே இந்த பரோட்டாவை வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பரோட்டாவை தயார் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்ப சுவையான மட்டன் கறியும் பரோட்டாவும் தயாராயிடுச்சு. அழகா பரிமாறி சந்தோஷமா வீட்லயே சாப்பிடலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா பதத்துக்கு வந்திருக்கிறது தெரியுது. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.